ஆம் சார். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் இதுக்கு முதல் காலநிலையினுடைய ரெண்டு வகுப்புல நாங்கள் காலநிலை சம்பந்தமாக படிச்சிருந்தோம். இது காலநிலை சம்பந்தமான 3வது வகுப்பு. இந்த வகுப்புல நாங்கள் நேரடியாக பாடத்துக்கு போய்க்கொள்வோம். இதுல நாங்க பார்க்க போற விஷயம் வலி அமுக்கம். ரைட், ஓகே, நாங்க பார்த்துக்கொள்வோம். அதாவது வலி அமுக்கம்னா என்னன்னு சொல்றோம் பாருங்க. அதாவது வலியானது அதன் நிறை காரணமாக தொடுகையுறுகின்ற எப்பரப்பிலும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அமுக்கம்தான் வலி அமுக்கம் எனப்படும். எப்படி? வலியானது அதனுடைய நிறை காரணமா, அப்ப ஒரு வலிக்கு ஒரு நிறை ஒன்று இருக்கும். அதனுடைய நிறை காரணமாக அது ஒரு ஒரு மேற்பரப்புல ஏதோ ஒரு பொருள்ல தொடுகை உறுகின்ற போது அந்த பரப்பில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அமுக்கம் தான் வலி அமுக்கம் என்று சொல்றாங்க. அது சின்னதொரு வரைவிலக்கணம். சரியா? அந்த அமுக்கத்தை என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க 2 வகைப்படுத்துறோம். முதலாவது உயர் அமுக்கம், 2வது தாழ் அமுக்கம். இப்படி அமுக்கத்தை நாங்க 2 வகைப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், உயர் அமுக்கம் என்று சொல்றது நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். ஆரம்பத்துல அடிப்படையான சில அறிவுகளை உங்களுக்கு நான் தந்திருந்தேன். ஒரு இடத்துக்கு வெப்பம் கிடைக்கின்ற போது அந்த இடத்துல உள்ள வளி ஆவியாக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகும். அதாவது ஒரு தாள் அமுக்கம் ஒன்று உருவாகும் என்று சொல்லியிருந்தேன். அந்த தாளமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு குளிர்ச்சியான பகுதிகளில் இருந்து உயரமான குளிர்ச்சியான பகுதிகளில் இருந்து உயரமான குளிர்ச்சியான பகுதிகளிலிருந்து காற்றுக்களானது அந்த தாளமுக்கத்தை நோக்கி அசையும் என்று சொல்லியிருந்தேன். அப்ப இது உயர் அமுக்கமாக இருக்கும், இந்த இடம் தாளமுக்கமாக இருக்கும். அப்ப எப்போதுமே உயர் அமுக்கம்ங்கிறது அது ஒரு குளிர்ச்சியான ஒரு பிரதேசமாக ஒரு குளிர்ச்சியான வழித்திணிவுகளாக காணப்படும். சரியா? அங்க இருந்துதான் காற்றுக்களானது தாழ் அமுக்கத்தை நோக்கி அசையக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே உயர் அமுக்கம் என்று சொல்றது குறிப்பிட்ட பிரதேசத்தில் குளிர்ச்சியான வழித்திணிவுகள் செறிவடைந்து காணப்படுதல் உயரமுக்கம் எனப்படும். அப்ப உயரமுக்கம் என்று சொன்னா என்ன? குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல குளிர்ச்சியான வழித்திணிவுகள் செறிவடைந்து காணப்படுமாக இருந்தால் அது உயரமுக்கம் எனப்படும். உங்களுக்கு தெரியும், வானம். இப்ப நீங்க வானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முகில்கள் எல்லாம் சேர்ந்து மழை பெய்யறதுக்காக அந்த வானம் ஒரு இருண்ட நிலையில காணப்படும். வானம் இருண்ட நிலையில இருக்குதுன்னு சொன்னா நமக்கு தெரியும், மழை பெய்யறதுக்கு முதல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மை ஒன்று நிலவும். என்ன? மழை பெய்யறதுக்கு முதல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மை ஒன்று நிலவும். அந்த காத்து அடிக்கும் போது ஒரு குளிர்ச்சியான ஒரு காத்தாக இருக்கும். அப்ப வானம் இருண்ட நிலையில காணப்படுமாக இருந்தா அங்கு வழி குளிர் வடைந்திருக்குன்ற அர்த்தம். அதாவது ஒரு பாரமான வழியினை கொண்டிருக்கின்ற அர்த்தம். அந்த குளிர்ச்சியான வழியை கொண்டிருக்கிறதால தான் அந்த காற்றும் அடிக்கும் போது ஒரு குளிர் நிலையிலான ஒரு காற்று ஒன்று நாங்க உணர்றோம். சரியா? அப்ப ஆகவே நாங்க உங்களுக்கு அது எக்ஸ்ட்ராவா சொன்னது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, அந்த ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல குளிர்ச்சியான வழித்திணிவு செறிவடைந்து காணப்படுமாக இருந்தால் அது உயரமுக்கம் என்று சொல்லுவோம். தாளமுக்கம் என்று நாங்க என்னென்று படிச்சிருந்தோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல இப்படி உயர்வான வெப்பம் கிடைக்கின்ற போது இடம்பெறுகின்ற போது அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த இடத்துல உள்ள வழி இழக்கப்படுகிறது. அந்த இழக்கப்படுறது தாளமுக்கம் எனப்படும். உங்களுக்கு விளங்கி கொள்ளணும் ஒரு ஒரு அறிவு உண்டு. அதாவது ஒரு பிரதேசத்துல நீங்க பாக்குறீங்க, ஒரு இடத்துல காற்று வீசிக்கொண்டே இருக்குது. இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு பிரதேசத்துல காற்று பலமா வீசிக்கொண்டே இருக்குது. அந்த இடத்துல காற்று வீசிக்கொண்டிருக்குதுன்னு சொன்னா ஒரு புவியியல் மாணவராக நீங்க என்ன விளங்குறீங்க அந்த இடத்துல என்று சொன்னா நல்லா விளங்கி கொள்ளணும். ஒரு பிரதேசத்துல ஒரு இடத்துல காற்று வீசிக்கொண்டிருக்குண்டா என்ன அர்த்தம்? அந்த பிரதேசத்துல காற்று வீசிக்கொண்டிருப்பது என்ன அர்த்தம் என்று சொன்னா அந்த இடத்துல வெப்பம் கிடைக்க பெற்று
அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த இடத்துல உள்ள வலி ஆவியாக்கப்பட்டு அந்த வலி என்ன ஆவியாக்கப்பட்டு இழக்கப்பட்டிருக்கு. விளங்குதா? இதான் அர்த்தம். அப்ப அந்த பிரதேசத்துல காற்று வீசி கொண்டிருக்குதுண்டா அந்த பிரதேசத்துக்கு வெப்பம் ஏற்கனவே வெப்பம் கிடைக்கப்பட்டு அவரிடத்த இருக்கின்ற வழி இழக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகி இருக்குது. அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாக்க பெற்றதாலதான் உயர் அமுக்கத்திலிருந்து காற்றுக்களானது அந்த தாழ் அமுக்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அப்ப அதனாலதான் அந்த இடத்துல காற்று வீசி கொண்டிருக்குது. அப்ப காற்று வீசி கொண்டிருக்குதுண்டா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வெப்பம் கிடைச்சி அந்த இடத்துல வலி இழுக்கப்பட்டது என்கிறத நாங்க விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் இவங்களுக்கு போக போக கிளியரா ஆகும். சரியா? அப்ப இதான் அதுல அடிப்படையான விஷயங்கள். அப்ப இதுல இருந்து நாங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்ப ரைட், நான் உங்கள்ட்டே கேட்கிறேன், நீங்க மைக் ஒன் பண்ணி பேசலாம். சரியோ பிழையோ? சரிதானே? சரியோ பிழையோ நீங்க மைக் ஒன் பண்ணி பேசலாம், கதைக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. சரியா? ரைட். இப்ப பாருங்க, ஆகவே ஒரு பிரதேசத்துல குளிர்ச்சியான வழி காணப்பட்டா குளிர்ச்சியான வழி காணப்பட்டா அது உயரமுக்கமா தாளமுக்கமா? உயரமுக்கம். உயரமுக்கம். வெரி வெரி குட், வெரி குட், வெரி குட். உயர் அமுக்கம். அப்ப உயர் அமுக்கம் அர்த்தம் என்னன்னா அங்க அமுக்கம் அதிகம். என்ன உயர் அமுக்கம் சொன்னா வெரி குட், அங்க அமுக்கம் அதிகம். சரியா? இப்ப பாருங்க, குறைந்த குளிர்ச்சி காணப்பட்டால் குறைந்த குளிர்ச்சி காணப்பட்டால் அது என்ன அமுக்கமாக இருக்கும்? தாளமுக்கம். வெரி குட். மறைமுகமாக வெரி குட். சரியா? தனிய இதெல்லாம் இப்பதான் பிரச்சனை. ரைட், சரி, பிரச்சனை அப்படி மாறா. ரைட். அப்ப அந்த குறைந்த அந்த குளிர்ச்சி காணப்பட்டா அங்க அமுக்கம் குறைய, அப்ப அது தாழ் அமுக்கம். அப்ப மறைமுகமா என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னா மறைமுகமா நீங்க என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னா மறைமுகமா நீங்க என்ன விளங்கி கொள்ளணும்டா அந்த குறைந்த குளிர்ச்சி காணப்படுறதுங்கிறது அந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குங்கிறது அர்த்தம். விளங்குதா? ஏன்னா அதான் அது மறைமுகமான அர்த்தம். அதான் நல்லா பாருங்க. இப்ப இந்த இடத்துல சூரியன வெப்பம் கிடைக்கப்பட்டு வெப்பம் இருக்குது, வெப்பம் இருக்குது. அப்ப இந்த இடத்துல இந்த இதுல இருக்கிற வெப்பம் கிடைக்கப்பட்டதால இதுக்குள்ள இருந்த வலி இழக்கப்பட்டுட்டு, அப்ப வலி இழக்கப்பட்டா இந்த இடத்துல வலி என்ன செய்யுது? அந்த குளிர்ச்சி தன்மை குறைவாகத்தான் இருக்குது. அப்ப இதுல அர்த்தம் என்ன? இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக வந்துட்டு, அதான் அர்த்தம். இப்ப வெப்பம் இந்த இடத்துல அதிகமாக வந்துட்டு அதனால இருந்த வலி இழக்கப்பட்டதால அங்க குறைந்த குளிர்ச்சி தான் காணப்படும். இருந்த வலியெல்லாம் இழக்கப்பட்டுட்டு ஆகவே அது அமுக்கம் குறைவாக இருக்கும், தாளமுக்கமாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப நான் ஒரு வரைவிலக்கணம் ஒன்று சொல்றேன், அந்த வரைவிலக்கணத்துக்கு விடைய நீங்க சொல்லுங்க. ஆகவே உயர் அமுக்கத்திலிருந்து தாழ் அமுக்கத்தை நோக்கி அசைகின்ற வழி டேஸ் எனப்படும். காற்று. வெரி குட். விளங்கிட்டா? காற்று. வெரி குட், வெரி குட். காற்று. சரிதானே? ஈஸி தான். அப்ப இது இனி கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு அந்த அடிப்படையான சில விஷயங்கள் விளங்கிட்டுன்னு சொன்னா நம்ம என்ன செய்து கொள்ளலாம், அப்படியோ படிச்சுட்டு போயிடலாம். அப்ப இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அப்ப இது ஒரு வலி அமுக்கம் சம்பந்தமான ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியதுங்கிறதுக்காண்டி சொன்னேன். இப்ப நாங்க பார்க்க போறோம், வலி அமுக்கத்தினை தீர்மானிக்கின்ற 4 காரணிகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுலதான் நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னா மிக முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயங்களை பத்தி படிக்க போறோம். ஆகவே என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் மிஸ் ஆகி போயிடாதீங்க, லெஃப்ட் ஆகிட்டு போயிடாதீங்க. மிக மிக முக்கியமான விஷயத்த படிக்க போறோம். பின்னுக்கு வர சகல விஷயத்துக்கும், நீங்க பின்னுக்கு இதுக்கு பிறகு படிக்க இருக்கிற சகல விஷயத்துக்கும் இதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கும். இதுல தெளிவில்லாததன் காரணமாகத்தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா நீங்க சில விஷயங்களை விளங்கி கொள்றதுல கடினப்படுறீங்க. அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு கிளியரா சொல்லித்தர போறேன். முதலாவது நாங்க பார்த்து கொள்ளுவோம், வலி அமுக்கத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல நீங்க ஒரு 3 காரணியை எழுதி கொள்ளுங்க. வெப்பநிலை,
புவியீர்ப்பு, புவி சுற்றுகை என்று சொல்லி 3 காரணங்களை எழுதி கொள்ளுங்க. சரியா? திரும்ப சொல்லுங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க முதலாவது வளி அமுக்கத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல நாங்க பார்க்க போறது முதலாவது வெப்பநிலை. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுதான்னு பாருங்க. அப்படியோ கற்பனையில நான் சொல்றதுக்குள்ள உள்வாங்கி போக பாருங்க. அதாவது மிக உயர்வான வெப்பநிலை கிடைக்கப்பெறுகின்ற பிரதேசங்களில் மிக உயர்வான வெப்பநிலை கிடைக்கப்பெறுகின்ற பிரதேசங்களில் தாளமுக்கமும் 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 குறைவான வெப்பம் கிடைக்கப்பெறுகின்ற பிரதேசங்களில் உயரமுக்கமும் இடம்பெறும். விளங்குதான் நான் சொல்ற விஷயம்? மிக உயர்வான வெப்பநிலை கிடைக்கப்பெற இடத்துல தாளமுக்கம் இடம்பெறும். அது உங்களுக்கு தெரியும். வழி இழக்கப்பட்டு தாளமுக்கம் உருவாகுது. அப்ப இங்க வெப்பநிலை அதிகம். நல்லா பாருங்க, வெப்பநிலை அதிகமாக கிடைக்கப்பெறுகிறது. நல்லா பாருங்க, நான் இதை எப்படி எழுதி கொள்ளலாம் எப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக கிடைக்கப்பெறுகிறது. சரியா? திரும்ப இதனால விளங்கப்படுத்துங்க. ஓகே ஓகேம்மா, ஓகே ஓகே. இங்க பாருங்க, இந்த இடத்துல வெப்பநிலை அதிகமாக கிடைக்கப்பெறுது. அதனால நான் இப்படி போட்டீங்கன்னா வேணா அம்புக்குறி போட்டிருக்கேன். வெப்பநிலை அதிகமாக கிடைக்கப்பட்டதால அந்த இடத்துல என்ன உருவாகுது? வலி இழக்கப்பட்டு அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகுது. அப்ப வலி வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதால தாளமுக்கம் முட்டுது தானே. இருந்த வலி இழக்கப்பட்டதால இந்த இடத்துல வலி குறைவாகத்தான் இருக்கும். ஏன்? இருந்த வலி வெப்பத்தின் காரணமாக கிடைக்கப்பெற்ற வெப்பத்தின் காரணமாக அந்த பகுதியில இருக்கிற வலி ஆவியாக்கப்பட்டுட்டு இழக்கப்பட்டா அந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குமா குறைய இருக்குமா? குறையத்தான் இருக்கும். ஆகவே நாங்க போட்டுக்கொள்ளலாம் வலி அமுக்கம் குறைவு. அப்ப அது ஒரு லைன்ல எழுதி கொள்ளுங்க. வெப்பநிலை அதிகம் டேஸ் தாளமுக்கம் டேஸ் வலி அமுக்கம் குறைவு. அப்ப இந்த வெப்பநிலை வலி அமுக்கத்தை தீர்மானிக்குதா இல்லையா? ஏன்? வெப்பநிலை ஒரு பிரதேசத்துல அதிகமாக கிடைச்சா அந்த இடத்துல வலி அமுக்கம் குறைய இருக்கும். அப்ப அந்த வலி அமுக்கம் குறைய இருக்கிறத தீர்மானிச்சால் யாரு? வெப்பநிலை. ஆகவே வலி அமுக்கத்தை தீர்மானித்த காரணிகள்ல ஒன்று வெப்பநிலை. திரும்ப பார்க்க போறோம். நான் சொன்னேன், உங்கள்ட்ட முன்னால சொல்லி இருந்தேன், ஒரு இடத்துல தாளமுக்கம் உருவாகி இருந்தா காற்று கட்டாயம் ஒரு உயர் அமுக்கம், ஒரு குளிர்ச்சியான ஒரு உயர்ந்த ஒரு பகுதிகள், ஒரு குளிர்ச்சியான வலயத்தில இருந்து ஒரு குளிர்ச்சியான வலைத்திணிவுகள் தான் என்ன செய்யும் என்று சொன்னா தாள அமுக்கத்தை நோக்கி வரும். இங்க பாருங்க, அப்ப அந்த உயர் இது குளிர்ச்சியான வலைத்திணிவுகளை கொண்டதாகத்தான் இந்த உயர் அமுக்கம் இருக்கும். அப்ப குளிர்ச்சியான வலைத்திணிவுகளை கொண்டதாக அந்த உயர் அமுக்கம் இருக்குமெண்டா அந்த இடத்துல வெப்பநிலை குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? சொல்லுங்க. குறைவாக. வெரி குட். எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். ஏன்? உயர் அமுக்கம்ங்கிறது
குளிர்ச்சியான வலைத்திணிவுகளை கொண்டது. அப்போ குளிர்ச்சியான வலைத்திணிவுகளை கொண்டதாக இருக்கிறதால அந்த இடத்துல வெப்பநிலை குறைவாக இருக்கும். அப்ப நாங்க சொல்லலாம், கீழுக்கு சொன்ன மாதிரி மேலுக்கும் சொல்லலாம், வெப்பநிலை குறைவாக இருந்தா அது உயரமுக்க பகுதி, உயர் அமுக்கம் டேஸ். இங்க சொல்லுங்க, அப்ப வளி அமுக்கம் இங்க எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். வளி அமுக்கம் அதிகமாக இருக்கும். வளி அமுக்கம் அதிகமாக இருக்கிறதாலதான் அது உயர் அமுக்கம் என்று சொல்றோம். விளங்கிட்டா? ஆகவே வெப்பநிலை குறைவாக இருக்கின்ற பகுதிதான் உயர் அமுக்கமாக இருக்கும். அந்த உயர் அமுக்கத்துல இருக்கிற வளிகள், வளி திணிவுகள் குளிர்ச்சியானதாக இருக்கும். அங்க வளி அதிகமாக இருக்கும். அதிகமான குளிர்ச்சியான வளி திணிவுகளாக இருக்கும். விளங்குதா? அப்ப இதுவும் என்ன செய்யப்படுது? ஒரு உயர் அமுக்கத்தை தீர்மானிக்குதா இல்லையா? வெப்பநிலை குறைவாக இருக்கின்ற பகுதிகளில் வளி அமுக்கமானது அதிகமாக காணப்படுகிறது. அந்த வளி அமுக்கம் அதிகமாக காணப்படுவதனை தீர்மானித்த காரணி என்ன? வெப்பநிலை. விளங்குதா? அப்ப வளி அமுக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணிகளில் முதலாவது காரணி வெப்பநிலை. அப்ப நான் எழுதும் போது எப்படி எழுதி கொள்ளலாம்? மிக உயர்வான வெப்பநிலை கிடைக்க வளி அமுக்கம் குறையும். தாளமுக்கமும் குறைவான வெப்பம் கிடைக்கப்பெறுகின்ற பிரதேசங்களில் உயர் அமுக்கமும் பிரேக்கெட்டுக்கு அந்த வளி அமுக்கம் அதிகம் என்று சொல்லி இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் நீங்க எழுதி கொள்ளலாம். சரியா? நீங்க ரெக்கார்டிங்க திரும்ப ஒருக்கா கேட்டீங்கன்னா விளங்கலாட்டி திரும்ப விளங்கும். ஆனா நான் விளங்குற மாதிரி தான் நிதானமா தான் சொல்லி கொண்டு போறேன். சரியா? இதுல குழம்பி கொள்றதுக்கு எதுவும் இல்லை. ரைட். இப்ப பாருங்க, இதையும் விளங்கி கொள்ளுங்க. அதாவது அதே விஷயம்தான். என்னடா அவர் சின்னத்தை திரும்ப திரும்ப சொல்றாருன்னு நினைக்க தேவையில்ல. ஆனா இந்த இடத்துல நீங்க கட்டாயம் விளங்கணும். விளங்குதா? விளங்கினா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதேசத்துல நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு பிரதேசத்துல இந்த உயர்வான வெப்பம் கிடைக்கும் போது, ஒரு பிரதேசத்துல உயர்வான வெப்பம் கிடைக்க பெறுகின்ற போது அந்த இடத்துல 100% அந்த வளித்திணிவு, அந்த இடத்துல 100% வளித்திணிவு இருக்கும். 100% வளித்திணிவு இருக்கும் அந்த இடத்துல இருக்கும். அப்ப அந்த இடத்துல வளித்திணிவு இருக்குதுன்னு சொன்னா இங்க வெப்பம் உயர்வாக கிடைக்க பெறும் போது ஒரு ஒரு 40 ஆவியாக்கப்படுது, இழக்குது. அப்ப இழக்கப்படுது ஒரு 40 வாய் அங்க இழக்கப்படுது. அந்த இடத்துல ஒரு தாளமுக்கம் உருவாகும். அப்ப இது விளங்கிட்டாங்க உங்களுக்கு? ஆகவே அந்த 40% இழக்கப்பட்ட வழிக்கு வீசணும். இத ஒரு ஒரு வீதத்தை வச்சு கொண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். அவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். சரியா? ரைட். இப்ப ரெண்டாவது வளி அமுக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணிகளில் ரெண்டாவது காரணி புவியீர்ப்பு. லைன்ல இருங்க, அதான் சொல்லுது, முடியட்டும். சரியா? ரைட். ஓகே, அவதானிச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது வளி அமுக்கத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகளில் ரெண்டாவது காரணி புவியீர்ப்பு என்று சொன்னேன். அதாவது அதாவது புவியீர்ப்பு சக்தி. சரிதானே? நீங்களும் பேசலாம். சரி, நான் கேட்கிற நேரத்துல செல்லலாம். உங்களுக்கு தெரியும், புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது கடல் மட்டத்திலையா? சும்மா யோசிச்சு பாருங்க, அறிவு கேட்டுதான்னு பாப்போம். புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது சரியோ பிழையோ? சும்மா ஒரு கற்பனையில அடிச்சு விடுறதுதான்.
யாரு சரி? யோசிச்சு பாருங்க. அப்போ இப்ப புவியீர்ப்பு சக்தி அங்க விண்வெளி அந்த அங்க போனீங்கன்னு சொன்னா அங்க அங்க இருந்து நாங்க கீழுக்கு விழ மாட்டோம்ல, அந்த விண்வெளியில வந்துட்டு நாங்க மிதந்து கொண்டு இருப்போம். அப்போ புவியீர்ப்பு சக்தி வந்து இருந்தா நாங்க என்ன செய்வோம், மேலுக்கு ஒரு பொருள்ல எறிஞ்சோம் என்று சொன்னா அந்த பொருள் ஆக விண்வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், மிதந்துட்டு இருப்போம், கீழுக்கு விழுவோமா? இல்ல. அப்ப அங்க புவியீர்ப்பு சக்தி நிலம் நம்மட அந்த புவி மேற்பரப்புல இருந்து மேல் நோக்கி போக போக புவியீர்ப்பு சக்தி அதிகமாகிட்டு போகுதா குறைஞ்சிட்டு போகுதா? குறைஞ்சிட்டு போகுது சார். குறைஞ்சிட்டு வெரி போகுது. குட், வெரி குட். இப்ப விளங்கிட்டு குறைஞ்சிட்டு போகுது, மிதக்கிறங்கும் போது விளங்கிட்டு, ரைட். இப்ப குறைஞ்சிட்டு போகுது. இப்ப பாருங்க, நான் சொல்றேன், புவி ஈர்ப்பு கடல் மட்டத்தில உங்களுக்கு தெரியும் என்ன, கடல் மட்டத்துல அமுக்கம் தெரியும், 1013 மில்லிபார். அந்த புவி ஈர்ப்பு கடல் மட்டத்தில் அதிகமாக காணப்படும். சரியாம்மா? நீங்க விட சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் மைக்க கொஞ்சம் ஓ பண்ணி வைங்க. சரியா? ரைட். ஓகே. அப்ப புவி ஈர்ப்பானது கடல் மட்டங்கள்ல அதிகமாக காணப்படும். அதே இது உங்களுக்கு தெரியும், இப்ப மலை பிரதேசங்கள்ல வந்துட்டு உயரமான பகுதிகளில் பார்த்தா புவியீர்ப்பு குறைய இருக்கும். அது மேலுக்கு போக 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 விண்வெளி பகுதியில் சீரோவா ஆகிரும். என்ன? அப்ப புவியீர்ப்பு சக்தி கடல் மட்டத்துல அதிகமாக இருக்கு, மேல போக போக உதாரணமா ஒரு மலை பிரதேசத்துல புவியீர்ப்பு குறைவாக இருக்கும். ஆகவே இந்த புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கின்ற இடத்துல, இந்த கடல் மட்டம் இந்த அதிகமாக இருக்கின்ற இடங்களில் உயர் அமுக்கம் அமுக்கம் அதிகமாக இருக்கும். அமுக்கம் அதிகமாக இருக்கும். இதான் இதுல முக்கியமான பாயிண்ட். பாருங்க, வளி அமுக்கத்தை தீர்மானிக்கிறதுல செல்வாக்கு செலுத்துறது புவியீர்ப்பு. அப்ப புவியீர்ப்பு ஒரு பிரதேசத்துல அதிகமாக இருக்குது என்று சொன்னா அந்த இடத்துல அமுக்கம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக கடல் மட்டத்துல வளி அமுக்கத்தை பாத்தீங்க என்று சொன்னா 1013 மில்லிபார். இதுவே உயரம் குறைவடைந்து கொண்டுதான் போகும். நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு என்ன 700 மீட்டர் உயரத்துல என்று சொல்லி, 700 7,000 700 மீட்டர் உயரத்துல 470 மில்லிபார் அந்த என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்ப என்ன, உயரம் கூட கூட வளி அமுக்கம் குறைவடைஞ்சு கொண்டுதான் போகும். நான் நேத்தும் உங்களுக்கு சொல்லி தந்தேன், அந்த மாறன் மண்டலம் வெப்ப மண்டலம் அந்த படைகளை பத்தி படிக்கும் போது அந்த வெப்பநிலை மாறுபாடு காரணமாகத்தான் 4 இதாக பிரிக்கிறாங்க. ஏன் வளி அமுக்கத்தை வச்சு பிரிக்கலாம் தானே என்று கேட்டேன். ஏன் வளி அமுக்கம் மேல் நோக்கி செல்ல செல்ல குறைந்து கொண்டுதான் போகுது. ஆகவே மேல் நோக்கி போக போக அந்த வளி அமுக்கம் குறைந்து கொண்டுதான் போகுது. அப்ப நான் சொல்றேன், புவி ஈர்ப்பு குறைவாக இருக்கின்ற பகுதிகளில் உயரமான பகுதிகளில் தான் புவியீர்ப்பு குறைவாக இருக்கும். இந்த மலை பிரதேசங்கள் அப்படி உயரம் போக போக அந்த புவியீர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்படியான பகுதிகளில் அமுக்கம் குறைவாக இருக்கும். அமுக்கம் குறைய என்று சொன்னா அங்க தாழ அமுக்கம், ஏன்னா அமுக்கம் குறைவாக இருக்கும். ஆகவே இந்த அமுக்கம் புவியீர்ப்பு அதிகமாக இருக்கின்ற இடங்களில் கடல் அந்த சார்ந்த மட்டங்கள்ல அமுக்கம் அதிகமாக இருக்குது. ஆகவே அமுக்கம் அதிகமாக இருக்கின்றதை தீர்மானித்த காரணி புவியீர்ப்பு. அதே நேரம் இந்த புவியீர்ப்பு குறைவாக இருக்கின்ற பகுதிகளில் அமுக்கம் குறைவாக இருக்கும். அப்ப இந்த அமுக்கம் குறைவை தீர்மானிச்சது புவியீர்ப்பு. விளங்கிட்டா? இதான் விஷயம். ஆகவே ஈர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள இடங்களில் உயரமுக்கமும் ஈர்ப்பு சக்தி குறைவாக உள்ள இடங்களில் தாளமுக்கமும் நிலவ பெறும். இதான் விஷயம். அப்ப இதை ஷோர்ட்டா நீங்க எழுதி கொள்ளலாம். முன்னால சொன்ன மாதிரி இதையும் என்ன செய்யலாம் என்று சொன்னா நீங்க ஷோர்ட்டா எழுதி கொள்ளலாம். புவியீர்ப்பு அதிகமாக இருக்குது என்று சொன்னா உயர் அமுக்கம், அது எப்படி இருக்கும், அங்க அமுக்கம் அதிகமாக இருக்கும். புவியீர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்று சொன்னா அங்க தாழ அமுக்கம், என்ன, அதாவது அமுக்கம் அங்க குறைவாக இருக்கும். புவியீர்ப்பு அதிகம் என்று சொல்றதுல கடல் மட்டம் அங்க உதாரணமாக 1013 மில்லி பார்ல அமுக்கம் இருக்கும். ஆனா உயரம் போக போக உயர அடுத்ததுல வந்துட்டு புவியீர்ப்பு குறைவாக இருக்கின்ற பகுதிகள் கொஞ்சம் உயரமான பகுதிகளாக இருக்கும். என்ன? அப்ப இங்க அமுக்கம் குறைய. சரியா? எப்படியும் உங்களுக்கு விளங்குற மாதிரி
நோட் பண்ணி கொள்ளலாம். ரெக்கார்டிங்கை பார்த்தும் பிறகு நோட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ரைட். இது சொல்லிட்டேன். இப்ப சொல்ல போற விஷயம்தான் உங்களுக்கு நான் முன்னால சொன்னேன், அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி இப்ப சொல்ல போற விஷயம்தான். இந்த விஷயம் நீங்க ஏஎல்ல இந்த அளவுக்கு கிளியரா இல்லாட்டியும் கட்டாயம் உங்களோட, அதாவது நீங்க ஒரு ஏஎல்ல சரி யூனிவர்சிட்டி வழியில சரி நீங்க ஜோக்ரவி பாடம் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயம் எல்லாம் வரும் அந்த இடத்துல. ஆனா இந்த விஷயத்த பெரும்பாலும் ஒரு கிளியரா என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா ஏஎல்ல படிக்கிறதில்ல பிள்ளைகள். படிக்காததால ஏஎல்லையும் அது விளங்குறது இல்ல, யூனிவர்சிட்டிக்கு போனாலும் அது விளங்குறது இல்ல. விளங்குதா? யூனிவர்சிட்டிக்கு போனாலும் அது விளங்குறது இல்ல. அப்ப இந்த பாடத்துல ஒரு அடிப்படை அறிவு இது உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இதை சொல்ல போறேன். இது விளங்கினா எல்லாம் விளங்கின மாதிரி, இது விளங்கினா இந்த பாடமே விளங்கின மாதிரி. சரியா? அப்பதான் நினைச்சு கொள்ளுங்க. புவி சுற்றுகை மூணாவது. புவி சுற்றுகை இந்த வளி அமுக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணிகளுள் மூணாவது காரணியாக இருக்குது புவி சுற்றுகை. ரைட், நாங்க பார்க்க போறோம். கொஞ்சம் யாருமே டச் பண்ண வேணாம். சரியா? இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுவேன். இதை நிறைய பேர் இல்லை டச் ஆகிறதால தான் நான் போடுறல ஒயிட் போர்ட். சரி, உங்களுக்கு தெரியும் புவி சுற்றுகையில புவியானது சூரியனை சுற்றி வாரதுக்கு ஒரு வருஷம் தேவை. அதே இது புவி தன்னைத்தானே சுற்றி வாரதுக்கு கொஞ்ச நேரம் உங்களோட டிஸ்பிளேல யாரும் கை வைக்காம இருங்க. புவி தன்னைத்தானே சுற்றி வாரதுக்கு ஒரு நாள் 24 மணித்தியாலம் தேவை. சரிதானே? இது உங்களுக்கு தெரியும்.
ரைட். இங்க பாருங்க, ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன். இந்த விஷயம் இப்ப விளங்கலாட்டியும் விளங்கும் பாருங்க. அதாவது ரைட், சூரியன் உச்சம், ஒரு சூரியன் உச்சம் கிடைக்கப்பெறும் இடங்கள்ல தாள் அமுக்கம் உருவாகும். இதை நோட் பண்ணி வைங்க, விளங்கும் இப்ப உங்களுக்கு. சரியா? சூரியன் உச்சம் கிடைக்கின்ற பிரதேசங்கள்ல தாள் அமுக்கம் உருவாகும். ஏன்? அங்க சூரியன் உச்சம் வெப்பம் கிடைக்கப்பட்டா வழி இழக்கப்பட்டு தாள் அமுக்கம் உருவாகும். அதற்கு எதிரான திசையில, அதுக்கு எதிரான திசையில உயரமுக்கம் காணப்படும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க. அதாவது சூரியன் இருக்குது, சென்டர்ல சூரியன் இருக்குது, சென்டர்ல ஒரு சூரியன் இருக்கு. சூரியன் எடுங்க, சரிதானே? சன் போ சூரியன் இருக்குன்னு வைங்களேன். சூரியன் இருக்குது. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த சூரியன் அப்படியோ என்ன செய்ய போகுது? சூரியனை அந்த புவி சுற்றி கொண்டு வரப்போகுது. என்ன? இந்த சூரியனை அந்த புவி சுற்றி கொண்டு வரப்போகுது. இப்படி சுற்றி கொண்டு வரும், சரிதானே? புவி சும்மா நான் உங்களுக்கு இதுல கீறது சரியா வராது, உங்களுக்கு விளங்குற சும்மா கீறி காட்டுறேன். சரியா? உங்களுக்கு தெரியும், புவி வந்துட்டு வலஞ்சுழியாகத்தான் சுற்றும். என்ன? இப்ப வலஞ்சுழி என்று சொன்னா இப்படி சுற்றும், வலஞ்சுழியாக இப்படி என்ன செய்ய போகுது? அந்த சூரியனை அந்த புவி சுற்றி கொண்டு வரப்போகுது. சரியா? இந்த புவி சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது. வார நேரங்கள்ல பாருங்க, எல்லாம் பாருங்க. இதுல 4 மாசத்தை நான் சொல்றேன். இதுல இதுல நான் போட்டுக்கொள்றேன். இதுல நான் போட்டுக்கொள்றேன். மார்ச், இது மார்ச் மாதம் நீங்க எழுதி கொள்ளலாம். சரியா? மார்ச் மாதம், இதுல நான் மார்ச் மாதம் என்று போடுங்க. இந்த இதுல வந்து நீங்க இது ஜூன் ஜூன் மாதம் என்று சொல்லி போடுங்க. ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதே இது இவிடத்த செப்டம்பர் மாதம் என்று சொல்லி போடுங்க. செப்டம்பர் மாதம் என்று போடுங்க. நிதானமா தான் சொல்லித்தாரன், யாரும் பேச வேணாம். இவிடத்த டிசம்பர் மாதம் என்று போடுங்க. சரியா? 4 மாதத்தை குறிங்க, நீங்க குறிங்க, நீட்டா எழுதுங்க. சரியா? டிசம்பர் மாதம் சொல்லுங்க, யாரும் கை அடிக்க வேணாம். அப்ப மேலுக்கு மார்ச் மாதம், சரியா? மேலுக்கு மார்ச் மாதம், மார்ச் மாதம் ரைட், நான் அப்படி குறிச்சிட்டேன். சரியா? மார்ச் மாதம் வந்து குறிங்க. இப்படி நான் 4 இடங்கள்ல பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த நடுவுல இருக்கிற சூரியனை, இந்த நடுவுல இருக்கிற சூரியனை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த புவி சுற்றி கொண்டு வருகிறது. சூரியனை புவி சுற்றி கொண்டு வருது. இப்படி வரும்போது மார்ச் மாதம் வருகிறது. இப்ப நாங்க இருக்கிறது ஏப்ரல் மாதம். இந்த மார்ச் மாதம் வரும்போது இந்த சூரியன் உச்சம், இந்த சூரியன் உச்சம் புவியில நடுவுல இருக்கிறது மத்திய கோடு, மேலுக்கு இருக்கிறது கடக கோடு, கீழுக்கு இருக்கிறது மகரக்கோடு. அதையும் எழுதி வைங்க. இங்க பாருங்க, மார்ச் மாதம் வரும்போது சூரியன் உச்சம் எங்க கிடைக்கும் என்று சொன்னா மத்திய கோட்டுல கிடைக்கும். மத்திய கோட்டுல சூரியன் உச்சம் கிடைக்கும். இதெல்லாம் வழங்கி கொள்ளுங்க. இந்த மத்திய கோடு என்று சொல்றது நிரந்தரமான தாளமுக்க வளையம். இந்த அறிவு இந்த இடத்துல தேவை எதுக்குண்டா பிறகு சில விஷயங்களுக்கு தேவைப்படும். சரியா? அப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த மார்ச் மாதத்துல சூரியன் உச்சம், சூரியன் அந்த கதிர் அவ்வளவு வெப்பம், அந்த உச்சம் எங்க கிடைக்கும் என்று சொன்னா மத்திய கோட்டு பகுதியில தான் கிடைக்கும். அப்ப அந்த மத்திய கோட்டு பகுதியில கிடைக்கும் போது அந்த மத்திய கோட்டை அண்மித்து இருக்கிற நாடுகள்ல அதிகமான வெப்பம் உணரப்படும். அங்க அதிகமான வெப்பம் கிடைக்கும். சரியா? ஆகவே இந்த மத்திய கோட்டு பகுதி, அதான் நம்ம சொல்ல 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் கட்டும் ஹீட்டா இருக்குன்னு, ஏன்னா கட்டும் வெப்பமானதாக இருக்கும். சரியா? இப்ப பாருங்க,
அந்த சூரியன் வெப்பம் அந்த சூரியன் அந்த உச்சம் மார்ச் மாதத்தில் மத்திய கோட்டில கிடைக்கப்பெறும் போது அந்த இடம் எப்படி இருக்கும் என்று சொன்னா நீங்க பக்கத்துல எழுதி கொள்ளலாம். நிரந்தரமான தாளமுக்க வளையமாக இருக்கும். நிரந்தரமான தாளமுக்க வளையமாக இருக்கும். அது எப்பவுமே தாளமுக்க வளையமாகவே இருக்கும். ஆனா அந்த இடத்துல சூறாவளி வராது அந்த மத்திய கோட்டு பகுதியில். அது நிரந்தரமான ஒரு தாளமுக்க வளையம். சரியா? அது நிரந்தரமான தாளமுக்க வளையமாக இருக்கும். இத விளங்கி கொள்ளுங்க. சரியாம்மா? அதுக்குள்ள ஸ்கிரீனை போட்டு யாருமே ஸ்கிரீன்ல கையை அடிக்க வேணாம். சரியா? நிரந்தரமான தாளமுக்க வளையமாக இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, இது மார்ச் மாதத்துல இப்ப என்ன செய்ய போகுது? சூரியன் இருக்கு, அப்படியோ புவி சுற்றி கொண்டு வருகுது சூரியனை. மார்ச், அங்கே ஏப்ரல், அப்படி மே, அப்படியோ வரும்போது ஜூன் மாதத்துல என்ன செய்யும்டா அந்த சூரியன் உச்சம் உங்களுக்கு தெரியும். சென்டர்ல இருக்கிறது மத்திய கோடு, மேலுக்கு இருக்கிறது கடக கோடு, கீழுக்கு இருக்கிறது மகர கோடு. இப்ப இந்த ஜூன் மாதத்துல சூரியன் உச்சம் எங்க கிடைக்கும் என்று சொன்னா கடக கோட்டுல கிடைக்கும். கடக கோட்டுக்கு நேர சூரியன் உச்சம் கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு மேலுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சென்னன் குறிச்சு வச்சு கொள்ளுங்கண்டு. அதாவது சூரியன் உச்சம் கிடைக்கப்படுற இடத்துல தாளமுக்கம் உருவாகும். ஆகவே இந்த சூரியன் உச்சம் ஜூன் மாசத்துல கடக கோட்டுல கிடைக்குது. அப்ப கடக கோடு அந்த கடக கோட்டுல உருவாகி இருக்கிறது தாளமுக்கமா உயரமுக்கமா? பேசலாம். என்னது விளங்கல? உயரமுக்கம். போல அப்பதானே சொல்லி தந்தேன். நல்லா பாருங்க. சூரியன் உச்சம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல உருவாகிறது தாளமுக்கம். ஏன் சூரியன் உச்சம் ஒரு இடத்துல கிடைக்குதுண்டா என்ன அர்த்தம்? சூரியன்ல இருந்து அந்த வெப்பம் ஒரு இடத்துல கிடைக்குது. அப்ப ஒரு பிரதேசத்துல ஒரு இடத்துல சூரியன் வெப்பம் கிடைக்க பெற்றா அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகும் என்று சொல்லித்தந்தேன். முன்னாலையும் சொல்லித்தந்தேன், இப்பயும் சொல்லித்தாரேன். சரியா? ஆகவே அந்த ஜூன் மாதத்துல சூரியன் உச்சம் கடகக்கோடு, இது மேலுக்கு இருக்கிறது கடகக்கோடு. சரிதானே? கடகக்கோடு. அந்த கடகக்கோட்டுல சூரியன் உச்சம் கிடைக்க பெற்றால் கடகக்கோடு வந்துட்டு தாளமுக்கமாக இருக்கும். விளங்கிட்டா? அப்ப தாள் அமுக்கம் என்று சொன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. தாள் அமுக்கம் என்று சொன்னா அந்த தாள் அமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு காற்று எங்க இருந்து வீசணும்? உயரமுக்கம். வெரி குட், வெரி குட். உயர் அமுக்கத்திலிருந்து வீசணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த கடக கோட்டிற்கு நேராக இருக்கிற திசையை பார்த்தீங்கன்னா இவர் யாரு? மகரக்கோடு. எதிர் திசை, கடக கோட்டுக்கு எதிர் திசையில இருக்கிறது மகரக்கோடு. இந்த மகரக்கோடு தான் உயரமுக்க வளையமாக இருக்கும், உயரமுக்கமாக இருக்கும். இப்ப பாருங்க, இந்த உயரமுக்கமாக இருக்கின்ற மகர கோட்டிலிருந்து கடக கோட்டை நோக்கின மாதிரி காற்று வீசும். விளங்குதா? அப்ப இங்க எப்படி வீச போகுது? இந்த மகர கோட்டில இருந்து கடக கோட்டை நோக்கின மாதிரி காற்றுக்கள் வீசும். ஏன் எப்பவுமே காற்றுக்கள் தாளமுக்கத்தை நோக்கித்தான் வீசும். அப்ப மேலுக்கு கடக கோட்டுல உருவாகி இருக்கிறது தாளமுக்கம். அதை நிவர்த்தி செய்யறதுக்கு உயர் அமுக்கத்திலிருந்து காற்று வீசணும். அப்ப இந்த இடத்துல உயரமுக்கமாக இருக்கிறது மகரக்கோடு. இது பேசிக். இதை விளங்கி எடுங்க, அவ்வளவும் போதும். சரியா? அடுத்தது பாருங்க, அப்படியோ வருது அந்த சூரியனை புவி அப்படியோ சுற்றி வருது. என்ன? ஜூலை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வருது.
செப்டம்பர்ல வரும்போது அதே போல பாருங்க, செப்டம்பர்ல வரும்போது இது உங்களுக்கு தெரியும், மத்திய கோடு சென்டர்ல வர்றது மத்திய கோடு, மேலுக்கு கடக கோடு, கீழுக்கு மகர கோடு இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். இந்த செப்டம்பர்ல வரும்போது சூரியன் உச்சம் நேரா அப்படியோ எங்க கிடைக்க போகுதோ மத்திய கோட்டிற்கு நேராக கிடைக்க போகுது. அப்ப இந்த இடத்திலையும் என்ன செய்ய போகுது, நிரந்தரமான தாளமுக்க வளையமாக இருக்கு. அந்த மார்ச் மாசத்துல எப்படி நடந்துச்சோ அதேதான் இங்கேயும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நிரந்தரமான தாளமுக்க வளையமாக இருக்கு இந்த செப்டம்பர் மாதம். அது மார்ச்ல எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இங்கேயும். ஏன், சூரியன் அந்த உச்சம் மத்திய கோட்டுக்கு நேராக கிடைக்கப்பெறத்தால. இப்ப பாருங்க, அப்படியோ சூரியனை அப்படி அந்த புவி சுற்றி கொண்டு வருகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வருகுது. டிசம்பர்ல வரும்போது என்ன செய்யப்பட போகுது, டிசம்பர்ல மத்திய கோடு, மேலுக்கு கடக கோடு, கீழுக்கு மகர கோடு. டிசம்பர்ல சூரியன் உச்சம் எங்க கிடைக்க பெறுமெண்டா, கீழுக்கு இருக்கிற இந்த மகர கோட்டுல கிடைக்க பெறும். மகர கோட்டுல கிடைக்கப்பட்டா சொல்லுங்க, சூரியன் உச்சம் மகர கோட்டுல கிடைக்கப்பட்டா மகர கோடு தாளமுக்கமா உயரமுக்க வளையமா? தாளமுக்கம். தாளமுக்கம். வெரி குட். அப்ப மகரக்கோடு தாளமுக்கம் என்று சொன்னா காற்று எங்கிருந்து வீசணும்? கடகக்கோட்டில இருந்து. மேலுக்கு. வெரி குட். மேலுக்கு இருக்கிற அந்த கடக கோட்டில இருந்து காற்றுக்கள் வீசணும். மேலுக்கு இருக்கிற கடக கோட்டிலிருந்து காற்றுக்கள் மகரக்கோட்டை நோக்கி வீசணும். இது உங்களுக்கு தெரியும். இப்ப இது இவ்வளவும் உங்களுக்கு விளங்கிட்டு இப்ப சொல்ல போறத பாருங்க. இப்ப சொல்ல போறத பாருங்க. நாங்க வந்து சரி, இங்க பாருங்க, ஜூன் மாசத்தை எடுத்துக்கொள்வோம். சரியா? இதுல இருக்கிற ஜூன் மாதத்தை பாருங்க எல்லாரும். ஜூன் மாதத்தை எடுத்துக்கொள்றேன். ஜூன் மாதத்தை எல்லாரும் பாருங்க. ஜூன் மாசத்துல சூரியன் உச்சம் கடக கோட்டிற்கு நேராக கிடைக்குது. கடக கோட்டிற்கு நேராக கிடைக்கும் போது அந்த கடக கோட்டில் தாளமுக்கம் ஏற்படுகிறது. அந்த தாள் அமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு காற்றுக்களானது உயர் அமுக்கத்திலிருந்து வீசணும். ஆகவே இங்க மகரக்கோடுங்கிறது உயரமுக்கமாக இருக்குது. ஆகவே மகரக்கோட்டில் இருந்து காற்றுக்களானது கடக கோட்டை நோக்கி வீசுது. இந்த மகரக்கோட்டில் இருந்து அந்த கடக கோட்டை நோக்கி காற்றுக்கள் வீசுது தானே. இந்த மகரக்கோட்டிலிருந்து கடகக்கோட்டை நோக்கி காற்றுக்கள் வீசுமான இருந்தால் அந்த காற்றுக்கு பெயர் தென்மேல் பருவ காற்று. விளங்குதா? ஒரு அடிப்படையான ஒரு அறிவொண்டு வருது அவங்களுக்கு. தென்மேல் பருவ காற்றுண்டா என்ன என்கிறதான ஒரு அடிப்படையான ஒரு அறிவொண்டு உங்களுக்கு வருமா? வரும். அதை திசையை வச்சு கொண்டு, தென்மேல் திசையை வச்சு கொண்டுதான் அந்த தென்மேல் என்று சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு அடிப்படையான ஒரு அறிவு ஒன்று வருது. செல்றன் இந்த பிள்ளைகள்ட்ட யாரும் ஸ்கிரீனை டச் பண்ணாதீங்க. சரி, அடுத்ததை பாருங்க. இந்த டிசம்பர் மாசத்தை பாருங்க. இந்த டிசம்பர் மாதத்துல நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இந்த டிசம்பர் மாதத்துல தனிய டிசம்பர் மாதத்தை பாருங்க. உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்ப இது புவின்னு சொன்னா டிசம்பர் மாதத்துல இது மத்திய கோடு, மேலுக்கு கடக கோடு, கீழுக்கு மகர கோடு. சூரியன் உச்சம் டிசம்பர் மாதத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எங்க கிடைக்கும்னு சொல்லி. சரியா? மகர கோட்டுல சூரியன் உச்சம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த சூரியன் உச்சம் மகர கோட்டிற்கு நேராக கிடைக்கும் போது அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகும். இதன் போது காற்றுக்கள் கடக கோட்டில இருந்து என்ன செய்யும் சொன்னா மகர கோட்டை நோக்கி வீசும். ஆகவே இந்த காற்றுக்கள் கடக கோட்டிலிருந்து மகர கோட்டை நோக்கி வீசுமாக இருந்தா இந்த காற்றுக்கு நாங்க ஒரு பெயரொன்று சொல்லுவோம், வடகில் பருவ காற்று. வெரி குட், வெரி குட். சரிதானே? வெரி குட். அப்ப வடகில் பருவ காற்று.
அப்ப வடகுங்கிறத அந்த திசையை வந்துட்டு போட்டு காட்டுறோம்னு சொன்னா இது வடக்கு, இது கிழக்கு. அந்த வடக்கு கிழக்குல இருந்து இப்படி வீசும். இந்த வடகிழக்குங்கிறது அந்த வடக்குல இருந்து அந்த அந்த வடகிழக்கு அந்த பகுதியில் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருந்து இப்படி வீசும் காற்று. சரியா? அந்த காற்று வீசும். அதைத்தான் சொல்றாங்க. ரைட். இதெல்லாம் நாங்க பிறகு டீப்பா படிப்போம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த இவ்வளவு பேசிக்கான விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. சரிதானே? நான் சொன்ன இவ்வளவு பேசிக்கான விஷயமும் தெரிஞ்சிருந்தா சரி. நான் அதுக்குத்தான் சொன்னேன். அப்படியே இருங்களா? ரைட். அப்ப உங்களுக்கு பேசிக்கான ஒரு அறிவு ஒன்று அவிடத்தை கிடைச்சிருக்கும். ரைட். இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்கன். சரி, கட்டித்தனம். இதுல கட்டித்தனம் வரணும் போக போக. இது இந்த மாதிரி இருக்காமலுக்கு கட்டித்தனம் வரணும். சரியா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கன். ஆகவே இந்த 2 பருவகால பெயர்ச்சி, இந்த தென்மேல் பருவக்காற்று, வடகில் பருவக்காற்று, இந்த 2 பருவகால பெயர்ச்சியுமே இடம் பெறுவதற்கு அடிப்படையாக அமைஞ்சது என்ன? வலி அமுக்கம். ஓகே, அத இன்னும் அழகா தெளிவா ஒரு சொல்றேன்டா. சரியா ஒரு சொல்றேன்டா. புவி அசை ஒரு சரி இல்ல, நல்லா பாருங்க. உயரம் வாரீங்க நீங்க சரி அந்த யோசிங்க அப்படியோ பாருங்க. அப்ப இங்க வடகில் பருவ பேச்சியும் வந்துச்சு, அங்க தென்மேல் பருவ பேச்சியும் வந்துச்சு. ரெண்டுமே சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறதால, அங்க சூரியன வெப்பம் கிடைக்கப்பட்டதால, அப்படியோ எல்லா செயல்முறை நடைபெற்றதாலதான் அந்த இடத்துல என்ன செய்யுது, அந்த காற்றுக்கள் உருவாக்கம் பெறுது. இதுக்கெல்லாம் அடிப்படையாக அமைஞ்சது யாரு, என்ன சூரிய காரணி? கதிர்கள். ஓகே, சூரிய கதிர்கள் கிடைக்குது. அதுல அந்த சூரிய கதிர்கள் வந்துட்டு என்ன செய்யுது, எல்லா இடத்துக்கும் கிடைக்குது. கிடைக்கிறதால என்ன உருவாக்கம் பெறுகிறது, உருவாக்கம் பெறுது என்ன, அதான் அடிப்படை காரணியாக இருக்கும். என்ன உருவாக்கம் பெறுகிறது? தாளமுக்கம். ஆஹ் வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கால அமுக்கம். என்ன, 2 கால பெயர்ச்சி இடம்பெறுவதற்கும் அடிப்படையாக அமைஞ்சது தாளமுக்கம். தாளமுக்கம் உருவாக்கம் பெறல் என்று சொன்னா அந்த இடத்துல உயர் அமுக்கத்திலிருந்து காற்று போயிருக்குமா? இல்ல. ஆகவே இந்த காற்று இப்ப விளங்குது உங்களுக்கு. நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், காற்று அசையுது. நான் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல உங்களோட பிரதேசத்துல ஒரு காற்று அசைஞ்சு கொண்டு இருக்குதுன்னு சொன்னா அங்க சூரியன் வெப்பம் கிடைச்சி அந்த இடத்துல தாளமுக்கம் ஒன்று உருவாகி இருக்குது. அந்த தாளமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் உயர் அமுக்கத்திலிருந்து வழி அசைஞ்சு கொண்டு வரும். அதைத்தான் காற்று என்று சொல்லுவோம். ஆகவே இந்த காற்று செயல்முறைகளை பத்தி நீங்க எந்த இடத்துல படிச்சாலும் அந்த இடத்துல உருவாகி இருக்கிறது தாளமுக்கமாகத்தான் இருக்கும். இதுக்கு பிறகு நீங்க காற்று சுற்றோட்டம் படிச்சு தருவேன். அந்த காற்று சுற்றோட்டத்துல நாங்க எல்லாமே படிக்க போறது இந்த தாளமுக்கத்தை பத்தி தான். எந்தெந்த இடத்துல தாளமுக்கம் எல்லாம் உருவாகி இருக்குதோ அந்தந்த இடத்திலெல்லாம் காற்றுக்கள் அடித்து கொண்டே இருக்கும், வீசிக்கொண்டே இருக்கும். ஆகவே காற்று வீசிக்கொண்டு இருக்கிறதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது, காற்று உருவாகிறதுக்கு அடிப்படையாக அமைஞ்ச காரணி தாளமுக்கமாகத்தான் இருக்கும். இத மண்டையில நல்லா பதிய வச்சு கொள்ளுங்க. சரியா? இத நீங்க மண்டையில நல்லா பதிய வச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு இவ்வளவும் போதும். அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வேன் என்று சொன்னா மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தருவேன். அந்த விஷயத்தை சொல்லி தந்தா உங்களுக்கு அந்த காற்று சம்பந்தமான இந்த வளிக்கோள சுற்றோட்டம் சம்பந்தமான இருக்கிற இன்னொரு அடிப்படையான ஒரு அறிவு ஒன்று கிடைக்கும். அந்த கோடை காலம் என்று சொல்லுவோம் தானே, கோடை காலம் என்று சொல்றோம், மாரி காலம் என்று சொல்றோம். ஏன் நமக்கு கோடை காலம், ஏன் மாரி காலம்? இந்த நம்ம பகுதியில இப்ப இப்படி இருக்கும், கோடை காலமாக இருக்கும், இன்னொரு பகுதியில மாரி காலமாக இருக்கும். இப்படி எல்லாம் மாறி மாறி இருக்கும். அதை எப்படி நாங்க அடையாளப்படுத்துறங்கிற ஒரு அடிப்படையான ஒரு அறிவை சொல்லி போட்டு நான் என்ன செய்வேன் என்று சொன்னா அடுத்த அதுல இருக்கிற மிச்ச கேள்விகளை நாங்க பார்ப்போம். மிச்ச கேள்வி இதுல என்ன இருக்குன்னு சொன்னா
காற்று. நாங்க இன்றைக்கு பார்த்திருக்கிறது வளி அமுக்கத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகள் மட்டும்தான் பார்த்திருந்தோம். அதுலயே மிக முக்கியமான விஷயம் பார்த்திருந்தோம். நாளைக்கு நான் சொன்ன இந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னேன், அதையும் பார்த்துட்டு நாளைக்கு இல்ல செவ்வாய்க்கிழமை அந்த மிக முக்கியமான விஷயத்தை பார்த்து போட்டு காற்றின் வேகத்தை தீர்மானிக்கின்ற காரணிக்குள்ள வருவோம். வந்தீங்கன்னா அழகா எல்லாமே கிளியரா விளங்கும். இனி போக 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 எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்கு விளங்குறா போல புட்டு புட்டு வைக்கிற மாதிரி விளங்கும் உங்களுக்கு. அப்ப இத உங்களுக்கு ஈஸியாக்கி தாரதுதான் என்ற நோக்கம். அதுக்கேத்த மாதிரி தொடர்ச்சியா கிளாஸுக்கு வாங்க, மிஸ் பண்ணினாலும் ரெக்கார்டிங்க கேளுங்க. சரியா? ஓகேம்மா. அப்ப நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். இன்ஷா அல்லா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை நடக்கும். சரியா? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீஹிம். பாரக்கல்லாஹு ஃபீஹிம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாம். தேங்க்யூ.